வாங்க காவா போடுவது பார்க்கலாம். இந்த மாதிரி ஜக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற காவா பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2வது ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பூட்டி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள காவா ஊற்றி வைக்கிற ஜக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஓப்பன் பண்ணி நம்ம ஏலக்காய் இருக்கும், ஏலக்காய் அரைச்சி வச்சது இருக்கும், அந்த அரைச்சி வச்ச பொடியை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒன்று 2 3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு உங்களுக்கு தேவையானது ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடாமல் சும்மா ஒரு 3 பீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் குங்குமப்பூ சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்திங்கன்னா இங்கே சிவப்பு கலரில் இருக்கும், அதில் ஒரு 3 பீஸு. ரொம்ப அதிகமாக போடாமல் ஸ்மெல்லுக்கு ஒரு 3 பீஸ் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த ஜக்கில் தண்ணியை ஊற்றி நல்லா அந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா காவா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், காவா ரெடி பண்ணி